தலகாணி விப்பியா இனிமேல் தலைக்கு மட்டும் தான் வைக்கணும் தலகாணியா உதடுக்குள்ள விப்பியா அதுக்கு பேர் என்ன குள்ளி அன்னைக்கு இது 10 ரூபாய் வித்தது இன்னைக்கு 60 ரூபாய் விற்கும் பாத்துக்க ரேட்ல கரெக்டா சொல்றாருன்னா ஐயாவும் வந்து கூட்டுன்னு தான் இருக்காரு என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல் எப்பறம் அவனுக்கு இப்படி நான் தோணுது ஐயா உங்களை அறிவுரை சொல்லி கூட்டு வரதா நீங்க ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்க அவனுக்கு 10 ரூபாய் 60 ரூபான்னு சொல்லிட்டு ஐயா அது போலாம் கிடையாது ஐயா அது விக்கிற நிலவாஜியை சொல்றேன் ஐயா அது எப்படி உங்களுக்கு தெரியும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே அது போல பாடணும்பா பாடணும் பாரு எம்ஜிஆர் பட்டா பாடணும் ஐயா இவன் எம்ஜிஆர் அப்படியே சொல்றான் எம்ஜிஆர் வந்து அப்படியே சரோஜாதேவி சொல்ற பிடிச்சிக்கிட்டு இன்பமே அப்படின்னு பாடுறாங்க அவன் இப்ப புரிச்சுக்கிட்டியா சட்டா பேசிட்டு இருக்கு ஐயா சொல்லியா பேசுறதுக்கு காரணம் யாரால என்னால திருந்தி இன்னைக்கு வாழ்றாரு அவரு இல்லன்னா செத்து போயிருப்பார் ஐயா இந்த பையனை போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி காலில் விழுடா பெரியவங்க காலில் ஐயோக்கிய பையல ஐயா இந்த பையன் ஏரியாக்குள்ள இல்லாத சில்மிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு கெட்ட கெட்ட பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஊருக்குள்ள வந்து ஒரே வந்து பெஜார் பண்றான் எல்லாருமே அவன் போற வர பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு சுத்துறான் ஐயா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும்பா நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்க ரொம்ப நாள் ஆகும் கெட்டவன் பேர் எடுக்கிறதுக்கு ஒரே நிமிஷத்துல எடுத்துடலாம் புரிஞ்சதா அது போல பண்ண ஐயா தலைகாணியை வேற வச்சு தூங்குறாயா நைட்ல ஏன்பா தலைகாணி வச்சு தூங்குறேன் அதுவும் தலைக்கு வச்சு தூங்கினா பரவாயில்ல ஐயா உதடுக்குள்ள வச்சு தூங்குறாயா தலைகாணிய அது போல வைக்க கூடாதுப்பா யாப்பான சமாச்சாரம்பா அது பேர் கூலிப்பியா அது அப்படி இல்ல நீ வாயில வச்சீங்கன்னா பாரு வாயில வச்சேன்னு வச்சுக்கோ தப்பாயிடும் சொல்றாரு ஐயா நீ தலையில வச்சு தூங்கலாம் ஐயா நாங்க வந்து பிள்ளைங்க அப்படிதான் வச்சுன்னு சுத்தா வாயில வச்சு தூங்க கூடாதுப்பா அது தப்பான விஷயம் கேட்டுக்க இந்த காலத்து பசங்க அதான் ட்ரெண்டே இப்ப அத போனா செய்யக்கூடாது நான் முதல்ல சொல்லிட்டேன் உனக்கு அவன் தலையை பாருங்க ஐயா அவன் தலையை பாருங்க சேப்பாக்கம் ஸ்டேடியம் மாதிரி வச்சிருக்கான் பாருங்க தலைய சார் இது பங்க் சார் பங்கா நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்க ரொம்ப நாள் ஆகும் கெட்ட பிள்ளைன்னு பேர் எடுக்க ஒரே நிமிஷத்துல எடுத்துடலாம் தெரியுமா பேர் எடுப்பா அவர் யார் தெரியுமாடா ஒரு காலத்துல உங்களை மாதிரி அவரும் இந்த ஏரியா புள்ளிங்கமா இருந்தவர் தான்டா இவரு நீங்க எல்லாம் என்ன பாத்தீங்க உங்க வயசுல ஐயா எல்லாம் பார்த்தாருன்னு வச்சுக்கோ அப்படி பார்த்தாரு ஒரு மணி அடிக்குது பத்தியா ஐயா மணி அடிக்குது பாருங்க ஐயா இங்க மேல நக்கல்யா அவனுக்கு பேசுங்க ஐயா அநேகமா மினிஸ்டர் தான் இருப்பாரு சீஃப் மினிஸ்டர் என்னையா ஏன் சாச்சு கிளம்பி வரணும் தெரியலையே மினிஸ்டர் சரி பார்க்கலாம் இருக்கேன் சீஃப் மினிஸ்டரே பேசுறாரு ஐயா கிட்ட நேரா நான் செல்போன்ல பேட்டரியே போடலையே எப்படி பேச முடியும் கரெக்டாயா ஒரு காலத்துல ஐயா வந்து அப்படியே ஒன்னைய மாதிரி தீயா இருந்தவர் ஒரு டைம்ல ஐயாக்கு பத்தனிச்சுக்கோ நல்லா இவ்வளவு பெரிய சாமா தூக்கி போட்டாருன்னு வச்சுக்கோ ஊரே அலறி ஓடும் அப்படிப்பட்ட ஆளை நீங்க அடங்கி உட்காந்து இருக்காருன்னா ஏன் கேளுங்க ஐயாவுடைய அறிவுரை பாரு இவர் எனக்கு அறிவுரை சொல்றேன் நான் திருந்தல திருந்தி நல்ல பேர் எடுக்கணும் இது போலாம் இருக்க கூடாது சரிங்க வாயெல்லாம் தலைகாணி வைக்க கூடாது அதான் நான் வண்டி வைக்கலைங்கயா எல்லாருமே வைக்கிறேன் நான் உனக்கு அறிவுரை சொல்றேன் நீ வைக்க கூடாதுன்ற நீ வைக்க கூடாது தெரிஞ்சுக்கிட்டியா தலகாணி விப்பியா இனிமேல் தலைக்கு மட்டும் தான் வைக்கணும் தலகாணியா உதடுக்குள்ள விப்பியா அதுக்கு பேர் என்ன கூலி பையன் கேட்டா நாங்க கூல்ன்றான் அவன் திமிர் பிடிச்சவன் திமிர் பிடிச்சு திமிர் மேல ஆடுறது ஐயா இங்க பாருங்க என்ன இப்படி போடுறாங்க ஐயா இப்படி கசக்குறானுங்க அப்படி எடுத்து வைக்கிறானுங்க வாயில கேட்டா அப்படியே சுருன்னு தலைக்கு எடுத்துன்றாயா பையன் கிர்ன்னு அப்படியே நரம்புல அடிக்குதுங்க மூளையில போயிட்டு அப்பா அது நரம்புல அடிக்குது அன்னைக்கு இது 10 ரூபாய் வித்தது இன்னைக்கு 60 ரூபாய் விற்கும் பாத்துக்க ரேட்ல கரெக்டா சொல்றாருன்னா ஐயாவும் வந்து கூட்டுன்னு தான் இருக்காரு என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்
எப்படா உனக்கு இப்படி நான் தோணுது? ஐயா உங்களை அறிவுரை சொல்லி கூட்டு வரதா நீங்க ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்க அவனுக்கு 10 ரூபாய் 60 ரூபான்னு சொல்லிட்டு. ஐயா அது பண்ணலாம் கிடையாது ஐயா, அது விக்கிற விலைவாசி சொல்றேன் ஐயா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ஐயா அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்ப நீங்க வாங்குறீங்க அதை? வாங்க மாட்டேன் ஐயா. இப்ப நான் போட மாட்டேன். பாத்தியாரா? போடவும் மாட்டேன் ஐயா, வயசுக்கு அதெல்லாம் போட மாட்டேன். ஐயா பாய் கால்ல விடா, கால்ல விட்டா எருமை. ஹலோ ஐயா இங்க பாருங்க, அவன் என்ன தெரியுமா பண்றாயா? பாட்டு பாடுறான். ஓ உங்க அப்பா ஒரு ஓட்ட கூட, உங்க அம்மா ஒரு பழைய கூடன்னு பாட்டு பாடுறாயா? அது போல பாடக்கூடாது. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. அது போல பாடணும்பா. பாடணும் பாரு, எம்ஜிஆர் பாட்டா பாடணும். ஐயா இவன் எம்ஜிஆர் அப்படியே சொல்றான். எம்ஜிஆர் வந்து அப்படியே சரோஜாதேவி சொல்ற பிடிச்சிக்கிட்டு இன்பமே இன்பம் அப்படின்னு பாடுறாயா அவன். எம்ஜிஆர் பாட்டா ரொமான்ஸ் பாட்டு தான் இருக்கா? எவ்வளவு கருத்துள்ள பாட்டு இருக்கு, கருத்துள்ள பாடு இதுவா இருக்குது. அதெல்லாம் சொல்றான். எம்ஜிஆர் ஐயா வந்து சரோஜாதேவி அம்மாவுடைய சொல்ற பெசஞ்சு பெசஞ்சு டெய்லி அமிர்த கவிதை தான் தூங்குவாங்களா அவங்க. அது பண்ணலாம் செய்யக்கூடாதுப்பா. நல்ல நல்ல பிள்ளையா பேரு, ஒழுங்கா இருந்துக்கோ. ஒழுங்கா இருப்பா. ஐயா நீங்க 2 அடி கூட அடிச்சு அனுப்புங்க ஐயா. அந்த மாதிரி பாட்டுலாம் பரவாயில்ல சொல்லுங்க ஐயா அவனை. அது போல இதுப்பா நல்ல பேரு. கேட்டா அப்பப்போ நாங்கெல்லாம் சிக்கன் கொடுப்போம். என்னையா அது சிக்கன் கேட்டா சொல்ல மாட்டேன், கேளுங்க என்னன்ட்டு. அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. சிக்கன் இல்லையா அது, சிக்கன் இல்ல சிக்கோ. சிக்கோ அது போல பண்ணக்கூடாதுப்பா. அதான் சிக்கமே அது சிக்கன் அது போல பண்ணக்கூடாதுப்பா. சிக்கன் அப்படி பண்ணக்கூடாதுடா. கொஞ்சம் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வறுத்து தின்னு. அதான் ஐயா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அது கொஞ்சமா செய்யணும். சிக்கன் அப்படிதான் செய்யணுமா? ஐயா இது சிக்கன் இல்ல சிக்கோம். சிக்கோ சிக்கோம் பாரு. அப்படின்னா என்னதுடா? சிக்கோம் அப்படின்னா என்னது ப்ராப்ளம் அது? ஓ நீங்க பிரச்சனை தரீங்க எங்களுக்குலாம். ஏய் சிக்கமா யார் தெரியுமா உட்காந்துருக்குது? கபாலி தெரியுமாடா உனக்கு? ஏய் கபாலி தெரியுமா? கபாலிய போட்டது இவர்தான்டா. கபாலியும் போட்டாரு, கபாலி பொண்டாட்டியும் போட்டவர்றா. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. சால்ட்டா பேசிட்டு இருக்கு. ஐயா சொல்லுங்க. பேசுறதுக்கு காரணம் யாரால? என்னால திருந்தி இன்னைக்கு வாழ்றாரு அவரு. இல்லன்னா செத்து போயிருப்பார். ஐயா நீங்க எழுதணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. அன்னைக்கு எனக்கு பண்ண மாதிரி பூவா ஐயா? ஐயா முறைப்பட்டு தான் எல்லாரும் செய்வாரு சரியா? பூ போட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுவாரு. ஆமா ஐயா நீங்க பூ எடுத்து போடுங்க ஐயா. நில்றா ஒழுங்கா நில்றா. நான் பாடுற பாட்டுல நீ திருந்தி வாழணும். அடுத்த முறை வர பார்த்து ஐயாவை கேட்பா நல்லா இருக்குது ஐயா அந்த தள்ளணி மட்டும் சொல்லுங்க ஐயா. அதை செய்யாத பாருங்கள. தள்ளெல்லாம் வைக்க விடாதா, செத்து போயிருவீங்களா கேன்சர் வந்து. அதெல்லாம் வாயில வச்சா ஐயா சொல்றான், அதை வச்சாதான் பின்னாடி வருதா ஐயா அவனுக்கு. தலைவாரி பூ முடித்து பலக புத்தகம் கையில் எடுத்து பள்ளிக்கூடம் சென்று வாடா சின்ன தம்பி, நாமும் படிப்பறிவை கற்றுக்கொள்வோம் சின்ன தம்பி. ஆசிரியர் கூறும் வார்த்தை அறிவுலகம் தெரியும் வார்த்தை உலகையே உண்டு பண்ணும் சின்ன தம்பி, அதை உந்தி விட்டு சென்று வாடா சின்ன தம்பி. வருங்கால உலகத்திற்கு வாழ்வே நடப்பதற்கு பொருளுதவி இருந்து விட்டால் சின்ன தம்பி. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. அதை புகழுடனே வாழ்ந்திடலாம் சின்ன தம்பி. தலைவாரி பூ முடித்து பலக புத்தகம் கையில் எடுத்து பள்ளிக்கூடம் சென்று வடா சின்ன தம்பி, நாமும் படிப்பறிவை கற்றுக்கொள்வோம் சின்ன தம்பி. தம்பி உனக்கு பாட்டு பாடியே உனக்கு சொல்லிட்டேன். நீ இதுக்கு மேல நீ திருந்திருத்தோ இல்ல நான் அதைதான் செய்வோன்றதோ அது உன்னுடைய முறைதான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடவா? பாடுப்பா. பாடு, பாடி தொலையும். தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, தம்பி பேரா பேரா கொஞ்சம் தடியேடு. தம்பி ஏய் நான் பாத்துலாம் வாங்க தம்பி. அவருடைய தடியை எடுத்தாருன்னு வச்சுக்க மண்டை உடஞ்சுன்னு பாத்துக்க. இந்த பாட்டு வாங்க தம்பி. நீ நல்லபடியா இரு தம்பி. கிளம்புடா கிளம்பு. ஐயா நீங்க என்ன ஆசிரியம் பண்ணாலும் தடியை புத்து போடு. நீ கிளம்பு கிளம்புப்பா, நீ கிளம்பு, நீ கிளம்பு போ. உங்களெல்லாம் திருத்த முடியாதுடா. ஐயா நான் வரையா. ஐயா நீங்க இந்த
மணப்பாற மாடு கட்டி மாய வரா ஏழு குட்டி அந்த படத்துல திருப்பி பண்ணீங்க. காப்பி அடிக்கிறதுல உங்களை மிஞ்ச ஆளே இல்லையா. தெய்வீக சிரிப்பையா உமது. நீங்க உங்க டைம் டிவியை பாருங்க. போயிட்டோப்பா. ரைட் வரீங்களா? வரம்பா. போடலாமா? ஐயோ அதெல்லாம் வேணாம்பா. அதானே அந்த காலத்து ஆளுங்கனாலே தண்ணி ரகம் தான். எந்த பழக்கமும் இல்லல்ல. வேணாம்பா எனக்கு அதெல்லாம் தெரியும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. வச்சுங்களா? போயிட்டாங்கப்பா. நல்லபடியா இருக்குப்பா. நல்லபடியா இருக்குப்பா. சரிங்க.